ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 21/2/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு அமைதியின் சக்தி. இன்று பாப்தாதா அமிர்த வேளையில நாலாபுறங்களிலும் இருக்கின்ற குழந்தைகளிடம் சுற்றி வலம் வர சென்றிருந்தார். சுற்றி வந்து தன்னுடைய சக்தி சேனை மற்றும் பாண்டவ சேனை அனைவரும் எந்த அளவு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்று பாப்தாதா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சேனை சக்திசாலி ஆகி ஆயுதம் தரித்து எவர் ரெடியாக ஆகி இருக்கிறாங்களா, மேலும் நேரத்துக்காக காத்திருக்காங்களா, அவங்க எப்பொழுதுமே சம்பன்னமாக இருப்பதற்கு ஏற்பாடு செய்கிறாங்களா என்பதையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இன்று பாப்தாதா சேனாதிபதி ரூபத்துல சேனையை பார்ப்பதற்காக சென்றார். விசேஷமான விஷயம், அறிவியல் சக்தி மீது அமைதியினுடைய சக்தியினுடைய வெற்றி. அமைதி சக்தியை குழு ரூபத்துல மேலும் தனிப்பட்ட ரூபத்திலும் எந்த அளவு பிராப்தி செஞ்சிருக்கிறாங்க என்பதையும் பார்த்துக்கிட்டு இருந்தோன்னு சொல்றாங்க பாப்தாதா. அமைதியினுடைய சக்தி மூலமா பிரத்யக்ஷ பலன் ரூபத்துல சுப பரிவர்த்தனை, வாயுமண்டலத்தினுடைய பரிவர்த்தனை, உள் உணர்வின் பரிவர்த்தனை, சமஸ்கார பரிவர்த்தனையை எந்த அளவு செய்ய முடியும் அல்லது செஞ்சு இருக்கீங்களா, அப்படி சேனையினுடைய ஒவ்வொரு சேனை வீரனின் அமைதியினுடைய சக்தியின் ஆய்வு கூடத்தை இன்று எந்த அளவு காரியத்துல பயன்படுத்த முடியும் அப்படின்னு சோதனை செஞ்சோன்னு சொல்றாங்க. நினைவுல இருக்கணும், வர்ணனை செய்யணும், அதுவும் அவசியம்தான். ஆனா தற்சமயத்துக்கு ஏத்த மாதிரி அனைத்து ஆத்மாக்களும் பிரத்யக்ஷ பலனை பார்க்க விரும்புறாங்க. பிரத்யக்ஷ பலன் அப்படின்னா நடைமுறையான ஆதாரத்தை பார்க்க விரும்புறாங்க. உடலின் மேல் அமைதியினுடைய சக்தியை பிரயோகம் செய்யறாங்க. அதே மாதிரி மனதின் மேல் காரியத்துல உறவு தொடர்புல வர்றதுனால உறவு தொடர்புல என்ன பிரயோகம் ஆகுது, எத்தனை சதவிகிதத்துல ஆகுது அப்படிங்கிறத உலக ஆத்மாக்களும் பார்க்க விரும்புறாங்க. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பிரத்யக்ஷ நிரூபணத்தின் ரூபத்துல தனக்குள் எப்போதும் விசேஷத்திலும் விசேஷ அனுபவம் செய்ய விரும்புறாங்க. இதன் முடிவா அமைதியினுடைய சக்திக்கு எந்த அளவு மகத்துவம் இருக்குதோ அந்த அளவு அதை விதிபூர்வமாக பிரயோகத்தில் கொண்டு வருவதில் குறை இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. விருப்பம் அதிகமா இருக்கு, ஞானமும் இருக்கு. ஆனா பிரயோகம் செஞ்சு அமைதியினுடைய சக்தியின் பிராப்தியின் நுண்ணியத்தை அனுபவம் செய்து கொண்டே தனக்காகவும் பிற ஆத்மாக்களுக்காகவும் காரியத்துல ஈடுபடுத்துவதில் இப்போ இன்னும் விசேஷ கவனம் வேணும்னு பாபா சொல்றாங்க. உலகின் ஆத்மாக்களுக்கும் மற்றும் உறவு தொடர்புல வரும் ஆத்மாக்களுக்கும் சாந்தியினுடைய கிரணங்கள் இந்த விசேஷ ஆத்மாக்களின் மூலமாக கிடைச்சிட்டு இருக்குது என்று அனுபவம் ஆகணும். உங்கள் ஒவ்வொருவரிடம் இருந்தும் நடைமுறையில காரியங்களை செஞ்சுக்கிட்டே அமைதியின் குண்டமாக அனுபவம் ஆகணும். எப்படி உங்கள் படைப்புல ஒரு சின்ன மின்மினி பூச்சி தூரத்துல இருந்தே தன்னுடைய மினுமினுப்பை அனுபவம் செய்விக்குது. தூரத்திலிருந்தே பார்த்து மின்மணி பூச்சி வருது போகுது அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த அமைதியின் அவதார ஆத்மாக்கள் அமைதியை கொடுப்பதற்காக வந்துட்டாங்க என்று புத்தி மூலமாக அவங்க அனுபவம் செய்யணும். நாலாபுறங்களிலும் உள்ள அமைதியற்ற ஆத்மாக்கள் அமைதியின் கணங்களின் ஆதாரத்துல சாந்தி குண்டத்தின் பக்கம் இழுக்கப்பட்டு வந்துடும்.
எப்படி தாகம் உள்ளவங்க இயல்பாகவே தண்ணீரின் பக்கம் இழுக்கப்பட்டு செல்றாங்க, அதே மாதிரி சாந்தியின் அவதார ஆத்மாக்களாகிய உங்கள் பக்கம் ஈர்க்கப்பட்டு வரணும். இதே சாந்தியினுடைய சக்தியை இப்பொழுது இன்னும் அதிகம் பிரயோகம் செய்யுங்க. அமைதியினுடைய சக்தி நீங்கள் எந்த ஆத்மாவின் வைக்கும் எண்ணத்தை மின்கம்பி இல்லாத அறிவியல் சாதனைகளை விட மிக வேகமாக சென்றடைய செஞ்சிடும். எப்படி அறிவியல் சக்தி மாற்றத்தையும் செஞ்சிடுது, வளர்ச்சியையும் செஞ்சிடுது, விநாசமும் செஞ்சிடுது. படைப்பு காரியத்தையும் செய்து குழப்பத்தையும் ஏற்படுத்துது, சௌகரியமான ஓய்வையும் தந்துடுது. ஆனால் அமைதியின் சக்திக்கான விசேஷ இயந்திரம் நல் எண்ணம். இந்த எண்ணத்தினுடைய இயந்திரம் மூலமாக என்ன விரும்புகிறீங்களோ அதை சித்தி சொரூபத்தில் பார்க்க முடியும். முதல்ல தனக்காக பிரயோகம் செஞ்சு பாருங்க. அமைதியினுடைய சக்தி மூலமாக கர்ம பந்தனத்தினுடைய ரூபம் இனிமையான சம்பந்தத்தின் ரூபமாக மாறிடும். பந்தனம் எப்பொழுதும் கசப்பாக இருக்கும், சம்பந்தம் இனிமையானதாக இருக்கும். இந்த கர்ம வினை, கர்மத்தின் கடுமையான பந்தனம் அமைதியினுடைய சக்தி மூலம் தண்ணீரில் கிழித்த கோடு மாதிரி அனுபவம் ஆகும். அனுபவிப்பவராக இன்றி செய்த பாவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று இல்லாமல் சாட்சி பார்வை உடையவராகி இந்த கணக்கு வழக்கின் காட்சியையும் பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஆகையினால உடலின் கூடவே மனதின் பலகீனம் என்று அப்படி 2 நோய்களும் இருக்கும் காரணத்தினால கடுமையை அனுபவிப்பது ரூபத்தில் தென்படுது. ஆனால் அவர் மிகவும் விலகி இருப்பவராகவும் அதே சமயம் தந்தைக்கு பிரியமானவராகவும் இருக்கும் காரணத்தினால இரட்டை சக்தி அனுபவம் ஆகிறதுனால கர்மத்தை அனுபவிக்கும் கணக்குக்கு மேல் இந்த இரட்டை சக்தி வெற்றி அடைஞ்சிடுது. நோய் எவ்வளவுதான் பெரியதாக இருந்தாலும் ஆனால் துக்கம் மற்றும் வலியை அனுபவம் செய்ய மாட்டாங்க. அதைத்தான் நீங்கள் வேறு வார்த்தையில் ஈட்டிலிருந்து சிறிய முள்ளுக்கு சமமாக அனுபவம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் பிரயோகம் செஞ்சு பாருங்க. அநேக குழந்தைகள் செய்யவும் செய்கிறாங்க. இந்த விதமாக உடலில், மனதில், சமஸ்காரத்தில் அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருங்க. மேலும் முன்னேறி சென்று கொண்டே இருங்க. இந்த ஆராய்ச்சி செய்யுங்க. இதில் மற்றவர்களை பார்க்காதீங்க, ஒப்பிடாதீங்க. இவர் என்ன செய்கிறார், இவர் எங்கே செய்தார், பெரியவர்கள் செய்கிறாங்களா இல்லையா, பெரியவர்கள் செய்யலை ஆனால் சிறியவர்கள் அதை பார்க்காதீங்கிறாங்க பாபா. முதல்ல நான் இந்த அனுபவத்தில் முன்னேறி செல்லணும். ஏன்னா நான் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சி செய்வதனுடைய விஷயம். எப்பொழுது இந்த மாதிரி தனிப்பட்ட ரூபத்தில் இந்த பிரயோகத்தில் ஈடுபட்டு வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவரினுடைய அமைதியின் சக்தியின் பிரபாவம் குழு ரூபத்தில் உலகின் எதிரில் தென்படும். இப்பொழுது முதல் அடியாக உலக அமைதிக்கான மாநாடு நடத்தி அழைப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த விதமாக உடலில், மனதில், சமஸ்காரத்தில் அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருங்க. மேலும் முன்னேறி சென்றுக்கிட்டே இருங்க. இந்த ஆராய்ச்சி செய்யுங்க. இதில் மற்றவங்களை பார்க்காதீங்க, ஒப்பிடாதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, இவர் எங்கே செஞ்சாங்க, பெரியவர்கள் செஞ்சாங்களா இல்லையா, பெரியவர்கள் செய்யலை ஆனால் சிறியவர்கள் இதை பார்க்காதீங்க. முதல்ல நான் இந்த அனுபவத்தில் முன்னேறி செல்லணும். ஏன்னா நான் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சி செய்வதனுடைய விஷயம். எப்போ இந்த மாதிரி தனிப்பட்ட ரூபத்தில் இதே பிரயோகத்தில் ஈடுபட்டு வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவருடைய அமைதியின் சக்தியின் பிரபாவம் குழு ரூபத்தில் ஒட்டு மொத்தமாக உலகின் எதிரில் தென்படும். இப்போ முதல் அடியாக உலக அமைதிக்கான மாநாடு நடத்தி அழைப்பு கொடுத்துருக்கீங்க. ஆனால் சாந்தியினுடைய சக்தியின் சக்தி எப்போ அனைவருடைய குழு ரூபத்தில் வெளியாகுமோ அப்போது சக்தியின் அமைதியின் அவதாரமே இந்த அமைதியற்ற இடத்துக்கு வந்து அமைதியை கொடுங்கள் அப்படின்னு அழைப்பு வரும். எப்படி இப்பொழுது கூட அமைதியற்றதனுடைய நிகழ்வுகள் ஏற்படுது அப்படின்னா
உங்களை வாங்க வந்து அமைதி கொடுங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. மேலும் பிரம்மா குமாரிகள் தான் அமைதி கொடுக்க முடியும் என்று மெதுவாக பிரசித்தமாகிக் கொண்டே இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு அமைதியற்ற நிகழ்வுகளிலும் உங்களுக்கு அழைப்பு வரும். இப்படி நோயுற்ற நேரத்தில் மருத்துவரை தவிர வேறு யாருடைய நினைவும் வர்றது கிடையாது. அதே மாதிரி அமைதி இல்லாத எந்த ஒரு விஷயத்திலும் அமைதியின் அவதாரங்களான உங்களை தவிர வேறு யாரும் தென்பட மாட்டாங்க. ஆகையினால சக்தி சேனை, பாண்டவ சேனை இப்பொழுது விசேஷமாக அமைதி சக்தியை பிரயோகம் செய்யுங்க. பிரயோகம் செய்து காண்பீங்க. சாந்தியின் சக்தியின் கேந்திரத்தை பிரத்யக்ஷம் செய்யுங்க. என்ன செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்பெல்லாம் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் காரணமாக அனைத்து குழந்தைகளுக்கும் பொக்கிஷம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. எங்கிருந்தெல்லாம் குழந்தைகள் வந்திருக்காங்களோ அனைத்து பக்கங்களில் இருந்தும் வந்திருக்கும் குழந்தைகளின் ஈடுபாட்டை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறாங்க. 5 கண்டங்களில் வேறு வேறு தேசங்களில் இருந்து வந்திருக்கும் குழந்தைகளை பாப்தாதா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அனைவரும் அதிசய காரியம் செய்திருக்கீங்க. அனைவரும் என்ன லட்சியம் வச்சுருந்தீங்களோ அதன் பிரகாரம் நடைமுறையில் முயற்சி செய்யும் ரூபத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க. வெளிநாட்டிலிருந்து மொத்தம் எத்தனை விஐபிக்கள் வந்திருக்கீங்க? 75. மேலும் பாரதத்தின் எத்தனை விஐபிகள் வந்திருக்கிறாங்க? 700. பாரதத்தினுடைய ஊடகத்தை சேர்ந்தவர்களின் விசேஷம் நன்றாக இருக்குது. மேலும் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் 75 பேர்களும் ஒன்றும் குறைந்தவர்கள் அல்லங்கிறாங்க பாப்தாதா. அதிகம் வந்திருக்கிறாங்க. அடுத்த வருடம் இன்னும் அதிகம் வருவாங்க. இப்பொழுதும் வருவதற்கான கதவோ திறந்துடுச்சே இல்லையா? முன்போ வெளிநாட்டில் இருக்கும் டீச்சர்கள் விஐபிகளை அழைத்து வருவது மிகவும் கடினம் என்று சொன்னாங்க. அந்த மாதிரி ஒன்றும் தென்படவில்லை என்று சொன்னாங்க. இப்போ தென்பட்டு விட்டது இல்லையா? தடைகளோ ஏற்பட்டது தான். பிராமணர்களுடைய காரியத்தில் தடை ஏற்படவில்லை என்றால் ஈடுபாடும் ஏற்பட முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பிராமணர்களுடைய காரியத்தில் தடை ஏற்படலை அப்படின்னா ஈடுபாடும் ஏற்பட முடியாது, அலட்சியமாக ஆயிடுவாங்க. ஆகினால நாடகத்தினுடைய அனுசாரம் ஆர்வத்தை அதிகரிப்பதற்காக தடை ஏற்படுது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொருவரிடம் இருந்து செய்தி கேட்டு பிறகு சிநேகர்களில் ஊக்கம் வரும். குழந்தைகள் நல்ல அதிசய காரியம் செஞ்சிருக்கீங்க. சேவையில் நல்ல ஆதார அடையாளத்தை காண்பிச்சிருக்கீங்க. சேவைக்கான வாய்ப்பு கொடுப்பதற்கான பொறுப்பாளராகவும் ஆகிட்டீங்க இல்லையா? ஒருவர் மூலமாக சுலபமாகவே அநேகர்களுக்கு செய்தி பரவியதான் இல்லையா பாபா கேட்குறாங்க. அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் மிக நன்றாக உழைச்சிருக்கிறாங்க. நல்ல தைரியம் வச்சிருந்தாங்க. அதிகத்திலும் அதிகமாக செய்தியை பரப்புவதற்கு பொறுப்பாளர் ஆத்மாக்களை நாடகத்தின் அனுசாரம் வெளிநாட்டினர் தான் அழைத்து வந்தாங்க இல்லையா? பாரதவாசி குழந்தைகளும் மிக நன்றாக உழைச்சிருக்கிறாங்க. அந்த உழைப்பின் பலனாக நல்ல எண்ணிக்கையில் வந்திருக்கிறாங்க. இப்போ பாரதத்தினுடைய விசேஷ ஆத்மாக்களும் வருவாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. அந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும், மேலும் பாரதத்தின் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு, யார் உலகின் மூளை மூளையில் தந்தை வந்துவிட்டார் என்ற கொடியை பறக்க விடுவோம் என்ற ஒரே விசேஷ சுத்த எண்ணத்தில் இருக்கும், அந்த மாதிரி நல்ல எண்ணத்தை வைத்திருக்கும், உலகை மாற்றம் செய்யும், உலகிற்கு நன்மை புரியும் மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாட்டிகளோடு அவ்விக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. வரதான பூமியில் வந்து வரதானத்தை பெற்றீர்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. அனைத்தையும் விட மிகப்பெரிய வரதானம் தந்தை மூலமாக தந்தையின் துணையை அனுபவம் செய்வது. அனைத்தையும் விட மிகப்பெரிய வரதானம் தந்தை மூலமாக தந்தையினுடைய துணையை அனுபவம் செய்வது. எப்பொழுதும் தந்தையினுடைய நினைவில், அதாவது எப்பொழுதும் தந்தையின் துணையில் இருக்கணும். அதனால் எப்பொழுதுமே குஷியாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க பாபா. எப்பொழுதாவது ஏதாவது விஷயம் எண்ணத்தில் வருது அப்படின்னா தந்தையின் துணையில் அனைத்தும் முடிஞ்சிடும்.
மேலும் மற்றவர்களுக்கும் சொல்லிகிட்டே இருங்க. மற்றவர்களுக்கும் குஷியில் இருப்பதற்கான சாதனம் கொடுங்க. பிறகு அனைத்து ஆத்மாக்களும் உங்களை குஷியின் தேவதை அப்படின்னு நம்புவாங்க. ஏன்னா இப்பொழுது உலகில் குஷியின் மிகுந்த அவசியம் இருக்குது. அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் குஷியின் தேவதை அப்படிங்கிற பட்டத்தை நினைவில் வைங்கிறாங்க பாபா. நினைவு மற்றும் சேவை அப்படிங்கிற இந்த இரண்டினுடைய சமநிலை வைப்பது மூலமாக தந்தையினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சமநிலை மிகப்பெரிய கலை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் சமநிலை இருக்குது அப்படின்னா சுலபமாகவே நம்பர் ஒன்னாக ஆயிடுவீங்க. சமநிலை தான் அநேக ஆத்மாக்களின் எதிரில் ஆனந்த நிறைந்த வாழ்க்கையின் சாட்சாத்காரம் செய்விக்கும். சமநிலையை எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டே அனைத்து பிராப்திகளை அனுபவம் செஞ்சுக்கிட்டே நீங்கள் முன்னேறி செல்லுங்க. மேலும் மற்றவர்களை முன்னேற்றுங்கிறாங்க பாபா. தந்தையை தெரிந்து கொள்கின்ற தந்தையை அடைபவர்கள் கோடியில் சிலர் என்று வர்ணிக்கப்பட்ட ஆத்மா நான் தான் என்ற இந்த நினைவிலேயே எப்பொழுதும் இருங்க. இந்த குஷியிலேயே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் முகம் நடமாடும் சேவை நிலையம் ஆகிடும். எப்படி சேவை நிலையத்தில் தந்தையினுடைய அறிமுகம் பெறாங்க, அதே போல் உங்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த முகம் தந்தையினுடைய அறிமுகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு குழந்தையும் அந்த மாதிரி தகுதியானவர் என்று தான் பாப்தாதா நினைக்கிறார். அனைவரும் இத்தனை சேவை நிலையங்களில் அமர்ந்திருக்கீங்க. ஆகையினால எப்பொழுதும் சென்றாலும் வந்தாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் என்னுடைய முகம் மற்றும் நடத்தை மூலம் தந்தையினுடைய சேவை செய்யணும் என்று புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சுலபமாகவே நிரந்தர யோகியாக ஆயிடுவீங்க. எந்த குழந்தைகள் தொடக்கத்திலிருந்தே சேவையினுடைய ஊக்கம் உற்சாகத்தின் சகயோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவும் சகயோகம் கொடுத்து 21 பிறவிகள் சௌகரியமாக வைத்து கொள்வார். கடும் உழைப்பு செய்ய வேண்டியது இருக்காது. சாப்பிடுங்க, அருந்துங்க, மேலும் சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை அனுபவிங்க. அரைக்கல்பம் கடின உழைப்பு என்ற வார்த்தையே இருக்காது. அந்த மாதிரி எதிர்காலத்தை உருவாக்க வந்திருக்கீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்தது குமாரர்களோடு பாப்தாதா சந்திக்கிறாங்க. குமாரர் வாழ்க்கையில் சக்தி அதிகம் இருக்கும். குமாரர்கள் என்ன விரும்பினாலும் அதை செய்ய முடியும். ஆகினால குமாரர்களை பார்த்து இவங்க தங்களுடைய சக்தியை அழிவு காரியத்துக்கு பதிலாக ஆக்கப்பூர்வமாக காரியத்தில் ஈடுபடுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பாப்தாதா விசேஷமாக குஷி அடைகிறாங்க. ஒவ்வொரு குமாரரும் உலகை புதியதாக்குவதில் சக்தியை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு உயர்ந்த காரியம் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஒரு குமாரர் 10 பேர்களினுடைய காரியத்தை செய்ய முடியும். எனவே குமாரர்கள் அவங்க மேலே பாப்தாதாவுக்கும் பெருமிதம் இருக்குது. குமாரர் வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிட்டீங்க. நீங்கள் அந்த மாதிரி விசேஷ ஆத்மாதான் இல்லையா? சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் மிக நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. முடிவை எடுத்ததில் ஒன்றும் தவறு செய்யலை இல்லையா? உறுதியாக இருக்கீங்கள் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. யாராவது தவறாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உலகில் உள்ள அத்தனை கோடி ஆத்மாக்களும் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம் தனியாக ஆகிவிட்டீர்கள் என்றால் என்ன ஆகும்? நான் தனியாக இல்லை, தந்தை என்னுடன் இருக்கிறார் என்று சொல்லுங்க. தன்னுடைய வாழ்க்கையும் உருவாக்கி இருக்கீங்க. மேலும் அநேகருடைய வாழ்க்கையை உருவாக்குவதற்கும் பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்க. ஆகையினால பாப்தாதா குஷி அடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. கடிதங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டே பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒளி நாடாவில் அன்பு நினைவுகளை பதிவு செஞ்சாங்க. நாலாபுறங்களிலும் உள்ள அருமையான அன்புக்குரிய சகயோகி சேவைக்கு தகுதியான குழந்தைகளினுடைய கடிதம் என்ன, அதைவிட மேலாக ஆனால் இதயத்தின் மிக இனிமையான இசை நிரம்பிய பாடலை பாப்தாதா கேட்டாங்களாம். எந்த அளவு குழந்தைகள் உள்ளபூர்வமாக நினைவு செய்கிறாங்களோ அதைவிட பல மடங்கு அதிகமாக பாப்தாதாவும் குழந்தைகளை நினைவு செய்கிறாங்க, அன்பு வைக்கிறாங்க. மேலும் எதிரில் வெளிப்படுத்தி டோலி சாப்பிட கொடுக்குறாங்க. இப்போ கூட எதிரில் டோலி வைக்கப்பட்டு இருக்குது. அனைத்து குழந்தைகளும் தந்தையின் எதிரில் இருக்கிறாங்க. கேக் வெட்டுறோம். மேலும் அனைத்து குழந்தைகளும் சாப்பிட்றாங்க. எந்தெந்த குழந்தைகள் தன்னுடைய நிலையை பற்றி மற்றும் சேவையை பற்றிய செய்திகள் எழுதியிருக்கிறாங்களோ அவை அனைத்தையும் பாப்தாதா கேட்டாங்க.
சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் மிக நன்றாக இருக்குது. இப்போ மாயாவின் கொஞ்சம் கொஞ்சம் தடைகளை பார்க்குறீங்க. அவையும் ஒன்றும் புதிதல்ல. மாயா சோதிப்பதற்காக மட்டும் வருது. மாயாவிடம் பயப்படாதீங்க. பொம்மை என்று புரிந்து விளையாடினீங்க அப்படின்னா மாயா தாக்குதல் செய்யாது. ஆனால் சௌகரியமாக விடை பெற்றால்தான் செல்லும். எனவே என்ன இப்படி ஆயிடுச்சு என்று அதிகமாக யோசிக்காதீங்க. என்ன நடந்து விட்டதோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. மேலும் வரும் நாட்களில் இன்னும் மிச்சம் என்ன இருக்குதோ அதை நிரப்பிடுங்க. வளர்ந்து கொண்டே இருங்க. மேலும் வளர்ந்து கொண்டே இருங்க. பாப்தாதா உடன் இருக்கிறார். எனவே பயப்படாதீங்க. குஷியில் ஆடுங்க, பாடுங்க. இப்பொழுதோ நம்முடைய ராஜ்யம் வந்தே விட்டது. சுயராஜ்ய அதிகாரியே, உலக ராஜ்ய பாக்கியம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்குது. அனைவருக்கும் மிகுந்த அன்பினுடைய நினைவுகள். மேலும் தடையற்றவர் ஆக்குகிற வரதானத்தையும் பாப்தாதா கொடுக்கிறாங்க. எந்த குழந்தைகள் ஸ்தூல பணத்தின் குறைவு காரணமாக வந்து சேர முடியலையோ அவங்களுக்கும் பாப்தாதா அன்பை வழங்குறாங்க. பணம் குறைவாக இருந்தால் கூட மகாராஜா, ஏன்னா தற்சமயத்து ராஜாக்களிடம் என்ன இல்லையோ அது இவர்களிடம் அழியாததாக மற்றும் பல பிறவிகளுக்காக சேமிப்பு ஆகுது. அந்த மாதிரி தற்சமயத்து துக்கமற்ற ஊரின் மகாராஜா மற்றும் எதிர்காலத்து உலகத்தின் மகாராஜாக்களுக்கு மிகுந்த அன்பு நினைவுகளை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் உள்ளத்தால் இங்கு இருக்கிறாங்க, மேலும் உடலால் அங்கு இருக்கிறாங்க. ஆகினால குழந்தைகளை பாப்தாதா நேர் எதிரில் பார்த்து எதிரில் அன்பு நினைவுகளை கொடுக்குறாங்க. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சம்பூர்ணத்தின் நிலை மூலமா இயற்கைக்கு ஆணையிடக்கூடிய உலகை மாற்றுபவர் ஆகுக. உலகை மாற்றுபவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, சம்பூர்ணத்தின் நிலை மூலமா இயற்கைக்கு ஆணையிடணும். இப்போ உலகத்தை மாற்றும் ஆத்மாக்கள் நீங்கள் ஒரே குழுவாக சம்பன்னம் சம்பூர்ண நிலை மூலம் உலக மாற்றத்திற்கான எண்ணம் வைப்பீங்களோ அப்போ இந்த இயற்கை முழுமையான குழப்பத்தின் நடனத்தை ஆடத் தொடங்கும். காற்று, நிலம், கடல், நீர் இவைகளினுடைய சீற்றம்தான் சுத்தம் செய்யும். ஆனால் இந்த இயற்கை எப்பொழுது உங்களுடைய ஆணையை ஏற்று நடக்கும் அப்படின்னா, எப்பொழுது முதல்ல உங்களுடைய சகயோகி கர்ம இயந்திரங்கள் மனம், புத்தி, சமஸ்காரம் உங்களுடைய ஆணையை ஏற்று நடக்குமோ அப்பதான் கூடவே அந்த அளவு சக்திசாலியான தபஸ்யாவின் உயர்ந்த நிலை இருக்கணும். அதாவது உங்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் பரிவர்த்தனை என்ற ஒரே எண்ணம் இருக்கணும். பிறகு இயற்கை ஆஜராக ஆயிடும் அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. ஸ்லோகன்: தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தின் மூலமா அனைவரது பாக்கியத்தை உருவாக்கி எப்பொழுதும் பகவானை நினைவூட்டி கொண்டே இருங்கள். தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தின் மூலமா அனைவரது பாக்கியத்தை உருவாக்கி எப்பொழுதும் பகவானை நினைவூட்டி கொண்டே இருங்கள் பாபா சொல்றாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.